ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தட்டைப்பயிரெலாம் வேக வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், லஞ்ச் பாக்ஸும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு 3/4 கிளாஸ் அரிசியும் அந்த 1/4 கிளாஸை ஃபில் பண்ணுற மாதிரி தட்டைப்பயிரும் சேர்த்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிரை லைட்டாக சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம், ஏன்னா சீக்கிரம் ஊறாது. அது நார்மல் வாட்டரில் ஊற வச்சு செஞ்சால். நார்மல் வாட்டரில் ஊற வைக்கணுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சா ஓகேவாக இருக்கும். நான் குக்கரை அடுப்பில் வைக்கும்போது தான் அரிசியை ஊற வைப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால நான் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு இப்போவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும், உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம். இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக அவசரத்துக்கு சமைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம சமைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கிளறி விடும்போது கூட சால்ட் உப்பு ஆட் பண்ணி கிளறிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மல்லித்தூள்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஆட் பண்ணால் அப்புறம் டேஸ்ட் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இந்த 2 பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எந்த பொடியுமே தேவையில்லை. மசாலாஸெல்லாம் எண்ணெயிலே வதக்கி விடும்போது தான் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வணக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் ஃபுல்லாக நான் அரிசியும் அந்த தட்டைப்பயிரும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசியையும் அந்த தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணி மூடி போட்டு விசில் விடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தட்டைப்பயிறு ஊற வச்ச தட்டைப்பயிரையும் அரிசியையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாம். கொதி வர்றதுக்கு முன்னாடியே மூடினா அந்த மசாலாஸ்லாம் மேலாப்பில் இருந்து இந்த குக்கர் விசில் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் குக்கரை மூடணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்கேஸ் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நெய் போடுறதுனால அவங்களுக்கு காரம் தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சிடலாம். நல்லா சாப்பாடு வெந்து வந்துடும். இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போதும். மோஸ்ட்லி நானும் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவேன், எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்தோடனே விசிலை இறக்கிடலாம். நல்ல விசில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரமாக விசிலை எடுத்து விட்டிங்கன்னா வேகிறதுல உள்ளார கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ விசில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணால் அதுவே நல்லா அந்த ஹீட்லேயே வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் கரண்டி வச்சு நல்லா சாப்பாடை மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு ஊறுகாய் இருந்தால் போதுங்க, சூப்பராக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதுவும் சுட சுட சாப்பிடும்போது சும்மா எம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு நல்லா கொலைய வச்சு ஊட்டும்போது ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.